வச்சான் நீ எங்க போன எங்க வச்சான் என எண்ணி எண்ணி எங்க வச்சான் நட்பால நம்ம நெஞ்ச தச்சான் நம் கண்ணில் நீர பொங்க வச்சான் என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான். உங்கள் அனைவரையும் இந்த அருமையான மாலை வேளையில் நமது நண்பன் இளைய தளபதி சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒரு வார வசூல் வந்து கிட்டத்தட்ட 40 கோடியை தாண்டி ஒரு படம் வசூல் செய்திருக்கிறது என்றால் அது நண்பன் படம் விஜயுடைய கேரியரில் முதல் படம் என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதில் ஒரு ஆனந்தமும் உற்சாகமும் ஒரு மகிழ்ச்சியும் இருக்கிறது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். ஏன்னா நல்ல விஷயத்தை எப்பவுமே உங்ககிட்ட முதல்ல சொல்றது என்னுடைய வழக்கம். அதை இங்க சொல்லணும் அப்படிங்கறக்காக இவங்க சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த படத்துல நண்பன் படத்துல ஒரு ஃபைட்டு கிடையாது, பஞ்சு டயலாக் கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு படத்துல முதல் முறையா முயற்சி பண்ணியிருக்காரு. அதை ரசிகர்கள் ஏற்றுக்கொண்டமைக்காக இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டும். அதற்காக தான் உங்கள் அனைவரையும் கூப்பிட்டுக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஜெனரலா ஃப்ரெஷ்ஷோ எல்லாமே ரெகுலராக வருவேன். அது இந்த முறை என்னால் மேக்ஸிமம் ட்ரை பண்ணேன், பட் என்னால் வர முடியல. இதில் ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் அன்னைக்கு சங்கர் சார் வந்து சில ப்ரமோஷனுக்காகலாம் கூட இருக்க வேண்டியதாக போச்சு. ஸோ எப்படியும் முடியும் போது வரணும்னு ட்ரை பண்ணேன். ஸோ முடியல. ஸோ எல்லா படத்துக்குமே மீட் பண்ணேன். லாஸ்ட் காமலனுக்கு மீட் பண்ணேன், வேலாருக்கு மீட் பண்ணேன். ஸோ இது வந்து தெரியல, எல்லாரும் சொல்கிறாங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் என்னதுன்னு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் கனெக்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க. என்னோட படங்கள் க்ராஸ் பண்ணது இல்லாமல் இருக்கிற ரெக்கார்டிங் க்ராஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. தெரியல, இதெல்லாம் என் மண்டையில் ஏற்றிக்கிறதா வேணாமானே தெரியல. பட் இருந்தாலும் எனக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியாது. பட் படம் நல்லா இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு. அந்த சந்தோஷத்தை அவங்களோட பகிர்ந்துக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கு தான் இந்த மீட்டிங். லாஸ்ட் பர்சன்ட்ல நீங்க சொல்லும்போது இது மாதிரி நிறைய ஹீரோக்கள் நடிக்கிறது யோசிக்கணும். ஆனா இப்போ வந்து படம் நல்லா போகுது அப்படிங்கிற டாக் தான் சொல்றீங்க. இனி அந்த மாதிரி சதி ஹீரோ கூட நடிக்கிறீங்களா? அதுக்கு ஸ்கிரிப்ட் தாங்க ஹீரோ. ஸ்கிரிப்ட் கரெக்டாக மாறிச்சுன்னா நான் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுவேங்க. அடிக்கிற மாதிரி அது எப்படி இல்லை இல்லைங்க, அது அதான் இயல்பான ஒரு விஷயம் தானே. இவ்வளோ நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு இயல்பாக எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அப்படிதான் இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் வந்து எதுவுமே திங்க் கூட பண்ணல. அதுதான் அழகாக இருந்துச்சு அந்த கேரக்டர். சார், இப்போ பஞ்ச் டைலாக் அந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எல்லாமே அந்த படத்தை ரிலீஸ் ஆகிட்டு இனிமேல் வர படங்கள்லாம் எப்படி இருக்கும்? பஞ்ச் டைலாக் இருக்குமா, இல்லை ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதிகமாக இருக்குமா? ரசிகர்கள் வந்து எப்படி ஆக்ஷன் பண்ணுவாங்க? சார் அது பேசித்தான் ஆகணுன்றதுலாம் கிடையாது சார். அது அந்த படத்துக்கு சில விஷயங்கள் செட் ஆச்சுன்னா அப்படியே பேசுவோம். சில படத்தில் உண்மையிலே ஒத்துக்கிறேன், கொஞ்சம் ஓவர் டோஸாக ஆயிருக்கு, என்ன அறியாமலே ஆயிருக்கு. பட் தேவைப்பட்டால் கண்டிப்பாக அது வரும் இனிமேல். ஸோ ரொம்ப திணிச்ச மாதிரியோ இருந்தால் நானே விருப்பப்பட மாட்டேன். சங்கர் சார் படத்தில் விஜய். எண்ணிக்கோடு மூன்று மோதாம இந்தியாவானோட மூக்கோடு மூக்கு மோதாம சைட்ல இந்தியானா கிட்ட குற்றம். இது ஏற்கனவே கேட்ட கேள்வினா தெலுங்குல, நான் தமிழ என்ன சொல்றது கேட்டா இல்லையா? ஸ்ட்ரெயிட்டா கொடுத்தா இடிக்குது, கொஞ்சம் ஹெட் சாட்சி கொடுத்தா
மாதிரி காட்சி எனக்கு பார்க்கல. எனக்கு கமல் நிறைய கொடுக்குற அட்வர்டைஸ் அவசியம் கேட்டது. இப்போ அந்த அனுபவத்துக்கு போகணும். அது என்னங்க, அது அந்த ஹிந்தி படத்துல இருந்த ஒரு காட்சி தான். ஸோ ஏதோ சும்மா ஏதோ ஒரு ஃபன்னுக்காக அந்த காட்சி வைக்கணுன்றதுலாம் கிடையாது. அது கதையோட வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அந்த பொண்ணு அடிக்கடி அந்த கனவுலெல்லாம் நான் வந்து சொல்றேன், பக்கத்துல வர கிஸ் மிஸ் ஆயிடுது, மூணு வச்சுக்குது அப்படின்ட்டு 2-3 வாட்டி சொல்றதுனால அந்த காட்சி கண்டிப்பா வச்சுதான் அவன் விஷுவலா இருந்துதான் அவன் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவான். ஸோ அதனால தான் வந்து நீங்க தத்துவம் சொல்ற அளவுக்கு பெரிய ஹீரோவா எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டீங்க. ஆனா இந்த படத்துல அப்பப்போ பிளான் ஆகி வச்சுட்டீங்க. இல்ல உங்க படத்துல அப்படி ஒரு விஷயங்கள் வரும்போது அது ஒரு மேஜர் பாதிக்காதா? நான் கன்ஃபார்ம் இருக்கிறது உங்க படத்துல தான் நீங்க ஒரு ரூட் போட்டு போயிட்டு இருக்கீங்க. அதுல வந்து இப்ப திடீர்னு சாதாரணமா இன்னைக்குதான் அறிமுகமாகிற ஒரு ஆள் மாதிரி சரி கதைக்கு இது தேவை இருக்கு அதனால நான் அப்படி பண்றேன் அப்படிலாம் நீங்க சொல்லி தப்பிக்க இல்ல, எனக்கு அது மாதிரி காட்சி இல்லையா. நீங்க உங்களுக்கு நடப்பே இருக்கு. அது அந்த ஒரு ரேங்க் பண்ணும்போது அந்த மாதிரி பசங்க காலேஜ்ல ரேங்க் பண்ண மாதிரி ஒரு சின்ன விஷயம். வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் முன்னல் நடக்குது. அதெல்லாம் கொண்டு வந்து ஸ்கிரீன்ல காட்டிருக்கீங்களா? இது நீங்க டேரக்டர் Previous cast and crew in the படத்துக்கு ஏதாவது response feedback ஏதாவது இருக்குங்களா? The Bollywood crew and cast, how did they? நேற்று தாங்க தெலுங்கு ஆடியோ ரிலீஸ்க்காக ஹைதராபாத் போயிருந்தேன். அங்கதான் ராஜு இரானி அவர்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். அண்ட் ஷர்மான் ஜோஷி அவங்களும் வந்தாங்க. இப்போதான் 2 days முன்னாடி தான் அவங்க வந்து பாம்பேல அதே ஃபுல் 3 Idiots குரூப்போட போய் படம் பார்த்தோம். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. எனக்கு அவர் சொன்னது என்னன்னா, சில இடங்கள்ல எனக்கு எக்ஸாக்டாக தமிழ் டயலாக்ஸ் எனக்கு புரியல. பட் இருந்தாலுமே விஷுவலா எங்கெங்க எனக்கு ஃபீல் வரணும், எங்கெங்க ஆளுங்கணும், எங்கெங்க சிரிக்கணுமோ எனக்கு அது வந்துச்சு. அப்புறம் வந்து மெயினாக சொன்னது வந்து மியூசிக்கை பற்றி சொன்னார். ஹிந்தி வெர்ஷனோட தமிழ் வெர்ஷன் மியூசிக் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். இல்லை, நான் ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தேன் படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு இந்த படம் ரீமேக் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸோ அதனால வந்தது சந்தோஷம். கூட சங்கர் சார் டைரக்ட் பண்ணுறாருன்னு தெரிஞ்சவங்க ஒரு டபுள் சந்தோஷம். அண்ட் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சவொன்னே இன்னொரு வாட்டி நான் பார்த்தேன், 2 வாட்டி நான் பார்த்தேன். உங்களை ஓகோன்னு பாராட்டுறாங்க. இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு அப்படி இருந்தாரு, அவர் மூடி டைப்லாம் சொல்லாதீங்க, அருமையா ஜோக்கி பிடிச்சிருப்பாரு சொல்றாங்க. அது உண்மையா? அது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களோட கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்ல. அது மாதிரி ஜீவாவும் ஸ்ரீகாந்தும் படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக உண்மையிலே படத்துக்கு இல்லை உண்மையிலே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிட்டாங்க. ஸோ ஒரு ஃப்ரீயாக கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிற சில விஷயங்கள் தான். நேரடி ஹிந்தி படங்கள் நடிக்கிறதா ஏன்னா நல்லா போயிட்டு இல்லையான இதுக்கான பாடல் வரைக்கும் நீங்க தான் வார்த்தையை ஒப்பிக்கிறது இல்லையா? எஜுகேஷன் பத்தி தான் அந்த படம் பேசி மார்க்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. உங்களுடைய கருத்து என்ன எஜுகேஷன்? எஜுகேஷன் அந்த சிஸ்டம் அது சொல்லி கொடுக்குறாங்க. அது எப்படி சொல்லி கொடுக்கணுன்றது தான், அதுக்கு தான் அது அந்த போராட்டம். அடுத்த ஒரு விஷயம், உங்களுக்கு மனசில் பிடிச்ச எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் உங்கள் லைஃப்பை கேரி ஆன் பண்ணுங்கன்றது இன்னொரு விஷயம். அது என் லைஃப்லேயே நான் பார்த்து வருவது. ஏன்னா எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, 5th 6th அந்த 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நல்லா தான் படிச்சுருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியல. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டைவர்ட் ஆகிட்டேன்.
எங்கள் அப்பாவோட அடிக்கடி ஷூட்டிங்லாம் போய் நிறையா படங்கள் பார்த்து ஸோ ஓகே இதில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஏன்னா அந்த ஒரு கட்டத்தில் தான் எனக்கே தெரிஞ்சுது எங்கள் அப்பா வந்து நான் இதே மாதிரி தான் இன்ஜினியரோ இல்லை மெயினாக டாக்டர் ஆக்கணும்னு எங்கள் அப்பா ரொம்ப ஆசைப்பட்டார் எவ்வளோ ஆயிரம் என்ன ஏற்பட்டு ஸோ அதான் அது எத்தனை பேர் இதாக இருப்பாங்கன்னு தெரியல ஸோ அதான் அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த படத்தில் எல்லாரும் லைஃப்லையும் அது ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் அவங்க எல்லா லைஃப்லையும் அவங்க ஒரு சுச்சுவேஷன் பர்சனல் சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது பட் அதையும் மீறி மனசுக்கு பிடிச்ச ஒரு ட்ராக்ல போகணுன்றது நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயம். பார்த்தா அதான் நான் சொன்னேன் வீட்டுக்கு வந்தோடனே அதே மாதிரி ஜீவா ஸ்ரீகாந்த் மாதிரி அவர் பேண்டெல்லாம் கட்டிட்டு தலைவாள் வக்கிறேன் அது உண்மையிலேயே ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. நிறைய பேர் சொன்னாங்க பட் அதை இன்னும் கண்ணிலே இருக்கு. நிறைய டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போ கிட்டத்தட்ட இந்த வருஷம் 7th ஸ்டாண்டர்ட் போகிறாரு. அவர் ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூலில் அவர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பன் பற்றிலாம் என்ன பேசிக்கிறாங்க அவரோட டீட்டெயில்ஸ் அவர் வந்து சொல்கிறாரு. இன்ட்ரெஸ்டிங்காக அவன் வந்து இப்போ கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசைப்படுறான். அவரோட கோச்செலாம் என்ன விருப்பமோ அதெல்லாம் சேர்த்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன அவங்களும் விஷயம் தான். ஒரு நாள் நீங்க கல்வி வந்துடுறானா என்ன மாத்தீங்க? ஆமாம் அது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ உடனே இல்லை எனக்கு ஆசையாக தான் இருக்குது ஃப்யூச்சரில் டக்குன்னு ஒரு பாட்டு பாடணும். சச்சினுக்கு அப்புறமா அது அப்படியே மிஸ் ஆகிடுச்சு. அது ஒரு கம்பல்சரியாக பாடி தான் ஆகணுன்றது இல்லை. ஸோ அதனால் அது அப்படியே மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு இல்லை. ஸோ துப்பாக்கி படம் வந்து இப்போதான் கிட்டத்தட்ட ஒரு 30 to 35 days பாம்பேல பண்ணோம். இப்போ அகைன் 2 days கழிச்சு போகிறோம். அதனால போகிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் மீட் பண்ணணும்ட்டு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிகிட்டு இருக்காரு. அவரோட வே ஆஃப் டெல்லிங்கே இது மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதுவும் நண்பனுக்கு அப்புறம் ஒரு வேற ஒரு டைமென்ஷனில் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். different styles like Mayo, Nadhyayam, Adu, Tupaaki. So commercial in the usual style making is different than the style of the movie something. இல்லை இப்போ யூஷுவல் ஸ்டைல் ஆக்ஷன் அப்படின்றது எவர்கிரீனான ஒரு விஷயம். அது வந்து ஆமாம் நண்பன் கண்டிப்பாக அது கொஞ்ச நாளாகவே அது என்னென்னா எனக்கே என்ன ஸ்க்ரீனில் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணுன்ற ஒரு ஏக்கம் வந்துடுச்சு. ஸோ அதான் இந்த நண்பன். ஸோ கரெக்டாக எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தோன்னா அது கரெக்டாக யூஸ் ஆகும். விஜய் பிராண்ட் ஹீரோயிசம் இல்லாத இந்த கதையில நடிச்சு ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் என்ன? சங்கர் டைரக்டர்னாலதானா? இல்லை முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ வந்து நான் ரொம்ப நாளாவே சரி ஒன்று வேற மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் யோசிச்சிட்டே இருந்தேன். அது என்ன காரணம்னா நான் மட்டுமே யோசிச்சா அது நடக்காது. என் கூட சேர்ந்து நல்ல ஸ்கிரிப்ட் மாட்டணும், நல்ல டைரக்டர் மாட்டணும், நல்ல ப்ரொடியூசர் மாட்டணும். இது ஒவ்வொரு படத்துக்குமே நான் யோசிக்கிற விஷயம். அது மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டு சரி ஓகே இது நடக்கல சரியா வரல அப்படின்னோடனே ஒரு மினிமம் கேரண்டியா ஓகே இது பண்ணால் டெஃபினட்டாக தப்பாகாது அப்படின்ட்டு ஒரு ஸ்டைலில் என் ஸ்டைலில் அப்படியே படம் பண்ணுறோம். அதனால் தொடர்ந்து 2-3 படங்கள் ஒரே மாதிரி ஆனதுக்கு காரணம். ஸோ கரெக்டான இந்த நேரத்தில் முதல் காரணம் 3 Idiotsனுடைய ஸ்கிரிப்ட். ரெண்டாவது காரணம் சங்கர் சார். ரெண்டும் சேர்ந்ததுனால எனக்கு இன்னும் பெரிய நம்பிக்கை இருந்துச்சு இந்த படம் பண்ணணும். இவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ் வந்ததுக்கு அப்புறம் மினிமம் கேரண்டிங்கிற ஒரு விஷயத்தை பேசுறீங்க. இன்னுமா உங்களுக்கு அந்த பயன் இருக்கு? பிசினஸுங்க நம்ம வந்து மினிமம் கேரண்டி பார்க்கலாம். நீங்க நம்புற ஹீரோயிசம் இல்லாத இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க இருக்கிற மினிமம் கேரண்டி எல்லாம் தாண்டி வந்து கரெக்ட் ஆகிட்டு
இப்போவாவது அந்த ஹீரோயிசம்ங்கிற பேர்ல நீங்க பண்றது வந்து மக்கள் அவ்வளவுதான் விரும்பல, நல்ல விஷயத்தை மட்டும் விரும்புவாங்கிற மாதிரி உணர்றீங்களா? நண்பன்ல இருக்கிறதுலயே பெரிய ஹீரோயிசம் நண்பன்ல தாங்க. அந்த கேரக்டர்ல 10 பேர் அடிச்சாதான் ஹீரோயிசம் கிடையாது. இந்த கேரக்டர்ல அவ்வளோ பெரிய ஒரு ஹீரோயிசம் இருக்கு நண்பன் கேரக்டர். நண்பன் தவிர மற்ற எல்லா படத்திலையும் 10 பேர் அடிக்கிறதுனால ஹீரோயிசமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க நீங்க உட்பட. இல்ல அதான் சொல்றேன், இது வேற விதமான ஒரு ஹீரோயிசம். நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா தெரியும் படத்துல. தமிழகத்துக்கு கேளிக்கை வரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க இல்லையா? என்னங்க? தமிழகத்துக்கு கேளிக்கை வரி செஞ்சிருக்காங்களே ஆமாங்க, அவங்க என் டீம் சார்பா அவங்க நிச்சயம் அவர்களுக்கு எங்களுடைய பெரிய நன்றி.